வணக்கம். ஏஐ இந்த உலகத்தை ஆட்சி படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது ஏஐ தான் இருக்கின்றது. எல்லா துறையிலும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் நடக்க போகுது. ஏஐயும் தொலைய போகிறது. அது பிறகு அடுத்த அப்டேட் வரப்போகிறது. ஆனால் இப்பொழுது நாம் பேச போற விஷயம் ஒரு முக்கியமான விடயம். டயல்லாங் என்ற ஒரு ஏஐ அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக கேள்வி வந்திருக்கும். இது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டதுதான். டயல்லா என்கின்ற ஏஐ நுண்ணறிவு படித்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு படித்த ஒரு அமைச்சர் அல்பேனியா நாட்டில் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உலகத்தின் முதல் அமைச்சராக, அதுவும் ஏஐ அமைச்சராக இந்த டயல்லா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது தெரிவு செய்யப்படுறது முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஊழல்களை தடுப்பதற்கு. அல்பேனியா நாட்டில் பல ஊழல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கு ஒரு அமைச்சரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஊழல் எங்கெங்க நடக்குது, எப்படி நடக்குது, எந்த துறையில நடக்குது, இந்த ஏஐ டயலாவுக்கு சகலதும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக நாடாளுமன்றத்துல பேசும் போது கூட இங்கெங்க இந்த சிக்கல் இருக்கு, இந்த துறையில இந்த சிக்கல் இருக்கு, இது எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ டயலா என்கின்ற செயற்கை நுண்ணறிவு படைத்த அந்த ரோபோட் உங்களுக்கு அல்லது எல்லோருக்கும் பல விஷயங்களை சொல்ல போகுது. இதை விட இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்க போகிறது. என்ன தெரியுமா? இந்த டயல்லா என்கின்ற பெண்மணிக்கு, ஏஐ டயல்லா என்ற பெண்மணிக்கு 83 குழந்தைகள் பிறக்க போவதாக இப்பொழுது அல்பேனியா அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. 83 குழந்தைகளா? ஆமாங்க, இவங்க தாயாகவும் அவங்களுக்கு இன்னும் 83 குழந்தைகளை உருவாக்குவதற்கு, இன்னும் 83 ஏஐகளை உருவாக்குவதற்கு, இந்த நுண்ணறிவு படித்த ரோபோட்ஸ்களை உருவாக்குவதற்கு இப்பொழுது அந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்ப ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு அமைச்சரவை இருக்கிறாங்க தானே, இது முற்று முழுதாக ஏஐ அமைச்சரவையாக மாற்றப்பட இருக்கிறது. 83 குழந்தைகளும் அமைச்சர்கள், அம்மாவும் அமைச்சர். இப்படி இருக்கும் பொழுது சரி, இதெல்லாம் நாடாளுமன்றம் போயிட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நாட்டுல இருக்காங்க தானே அமைச்சர்கள், அவர்களுக்கு என்னென்ன விஷயம் செய்ய வேண்டும், எது எது செய்ய வேண்டும், துறையில எது எதுக்கு முன்னேற்ற வேண்டும், எந்த துறையில எப்படி நகர்த்த வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஏஐ 83 குழந்தைகள் இருக்கு தானே அந்த அமைச்சர்களுக்கு சொல்ல போகுதாம். கண்டிப்பாக ஒவ்வொரு அமைச்சருக்கும் அசிஸ்டன்ட் அமைச்சராக அல்லது துணை அமைச்சராக இந்த ஏஐ இருக்க போகின்றது, ஏஐ ரோபோட்ஸ் இருக்க போகின்றது. அதிலும் முக்கியமாக என்னன்னு சொன்னால், இந்த நாடாளுமன்றத்துல பல கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. கேட்கிற நேரம் ஒரு சில நேரம் எதிரில இருக்கிற அமைச்சர்களுக்கு பதில் தெரியாம இருக்கும். ஆனால் அதெல்லாம் சந்தேகமே தேவையில்லை. இனிமேல் உடனடியாக அங்கிருந்து கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கான பதில அந்த ஏஐ ரோபோட்ஸ் இருக்குதானே அதுவே சொல்லி கொடுக்குமா, இதுதான் கேள்வி, இதுதான் பதில், இவ்வளவு பிரச்சனை, இந்த துறையில இந்த சிக்கல், எங்க நாட்டுல இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கு, இது எல்லாமே இனிமேல் டயல்லாவியுடைய குழந்தைகள் சொல்ல போகின்றது. பாத்தீங்களா எவ்வளவு முன்னேறி இருக்கு. இப்ப அமைச்சர்கள் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு சில நேரம் தவறு செய்யறாங்க. அந்த தவறையும் இனிமேல் அந்த 83 குழந்தைகளும் சுட்டி காட்ட போகுது. அல்பேனியா நாட்டில் நாடாளுமன்றம் முழுவதும் அமைச்சர்களும் இருப்பாங்க, அதாவது மனித அமைச்சர்களும் இருப்பாங்க, ஏஐ அமைச்சர்களும் இருப்பாங்க. இப்படித்தான் நடக்க போகுது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல இப்படி அமைச்சர்கள் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நாட்டுல என்ன நடக்குது, என்ன சிக்கல், என்ன பிரச்சனை என்பது தெரியாது. பதவிதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். பொதுவா இந்த ஏஐ அமைச்சர்கள் உருவாக்குவதன் நோக்கம் அப்படின்னு பார்த்தால் அது ஒரு வகையில நல்லது என்று சொல்லலாம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு துறையை நாங்க முன்னேற்றி கொண்டு போறோம், ஒரு துறையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி பண்றத ஒரு மனுஷனால எல்லாத்தையும் நாங்க ஞாபகம் வச்சு இவ்வளவு தான் தரவுகள், இது அத்தனையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ஏஐ செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது தானே, அந்த ரோபோட்ஸ் மூலம் புரிந்து கொள்ள முடியும். உடனடியாக ஏதாவது டவுட்டா இருந்தால் அந்த ரோபோட்டே சொல்லிடும், இங்க பாருங்க அமைச்சரே, என்னுடைய குருநாதா, உங்களுக்கு இதுதான் சிக்கல், அதனால நீங்க இந்த சிக்கலை நிவர்த்தி செய்யறதுக்கு இப்படியான விஷயங்கள் செய்யலாம். இந்த துறையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்கின்றது, பொருளாதாரம் முன்னேறதுக்கு இந்தந்த விஷயங்கள் எங்களுடைய நாட்டுல செய்ய வேண்டும், அப்படி செஞ்சா எங்களோட நாடு நல்லா முன்னேறும். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது என்ன சொல்ல போகுதுன்னு சொன்னால் ஏஐ செய்ய போகிறது. இப்ப அமைச்சரவைக்கு வந்தாச்சு, முதல் நாடாளுமன்றத்துக்கு தான் சட்டங்களோ ஏதோ வரும், அதே பிறகு மக்களுக்கு வரும். மக்களுக்கு வந்த உடனே வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்து சொன்னால் மக்கள் அந்த பிரச்சனையை ஈஸியா தீர்த்து கொள்ளலாம். இங்க பாருங்க, உங்களுடைய கணவருக்கு இந்த பிரச்சனை, இங்க பாருங்க உங்களோட மனைவிக்கு இந்த பிரச்சனை, உடனடியாக தீர்த்து வைக்கலாம். காதலன் காதலி எல்லாருடைய பிரச்சனைகளையும் ஈஸியாக இந்த ஏஐ தீர்த்து வைக்கும். உலகம் போற போக்கு பார்த்தால் ஒரு கம்பெனி ஓனர் இல்லாமலே இனிமேல் எதிர்காலத்துல நடக்கக்கூடும். ஏன்னு சொன்னால் அரசாங்கத்துக்குள்ளேயே ஏஐ வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் பாருங்க,
உலகத்தில் முதலாக அல்பேனியா இதை அறிமுகம் செய்திருக்கிறது. அல்பேனியா நாட்டில் நடக்கிற விஷயங்களை பொறுத்து தான் அடுத்தடுத்த நாடுகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லை என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஏஐ ரோபோட்ஸ் வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு படைத்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்களே யோசிங்க, உங்களோட படிப்புக்கு அல்லது உங்களோட பொருளாதாரத்துக்கு இனிமேல் ஒரு அசிஸ்டன்ட், ஒரு உதவியாளர் வச்சிருக்குன்னு சொன்னால் ஏஐயை கண்டிப்பா வச்சிருக்கலாம். அப்படி வச்சா உங்களுக்கு சிக்கலே கிடையாது. எதிர்காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், மனிதனை நம்புறதை விட ஏஐய நம்புறது ரொம்ப பெட்டரான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்த பண்றதுங்க, ஏஐ பொண்ணு வந்தாச்சு, ஏஐ மாப்பிள்ளை வந்தாச்சு, ஏஐ ரோபோட்ஸ் வந்து சமைச்சு தர போறாங்க. இது எல்லாமே நடக்கிற நேரம் இனிமேல் இந்த உலகத்துல மனிதனுக்கு என்ன வேலை அப்படியே உட்காந்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். பிசினஸ் பண்றதுக்கும் இப்ப மனிதர்கள் கார் ஓட்டுற மாதிரி ஆள் இல்லாமல் ஏஐ நுண்ணறிவு படைத்த ரோபோட்ஸ் கார்கள் எல்லாம் வந்தாச்சு. அதே போல இனிமேல் ஏதாவது நீங்கள் பொருட்களை கொண்டு போயிட்டு கொடுக்கிறேன்றாலும் சமைக்கிறேன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் எதிர்காலத்துல நிச்சயமாக வரப்போகுது. மனிதனுக்கு வேலைங்கிறதே கிடையாது. மனிதர்கள் என்னன்னு சொன்னால் இந்த உணர்வுகள் மட்டும்தான் இருக்கும். உயிர் இருக்கும், உடல் இருக்கும், ஆனால் உணர்வுகள் இருக்காது. அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் யாரு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஏஐ தான் சொல்ல கொடுக்க போன்றது. இப்ப ஏஐ அமைச்சராக வந்தாச்சு அல்பேனியா நாட்டில், அடுத்து ஜனாதிபதியாக வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே யோசிங்க, இப்ப இந்தியா, இலங்கை போன்ற நாட்டுகள்ல ஏஐயை கொண்டு வருவோமா வேண்டாமா, அப்படியான ஒரு விஷயம் நமக்கு தேவையா இல்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும் தானே. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் மனசுலயே வச்சிருப்போம். அந்த ஏஐ டயல் நம்ம இடத்துக்கு ஒரு சல்யூட். அவங்க செய்ய போற சேவை நாட்டுக்கு தேவை.